ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஒயிட் சாக்லேட் பிளாண்டி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ப்ரௌனி ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபிக்கு நம்ம வெறும் ஒயிட் சாக்லேட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஃபஜ்ஜியான பிளாண்டி பண்ணுறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் நம்ம பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஹாஃப் கப்பு பட்டர் எடுத்திருக்கேன்னா அது கூட ஒரு 40 கிராம்ஸ் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். அது மெல்ட் ஆனோடனே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட 2 முட்டை ஆட் பண்ணலாம். முட்டையை தனித்தனியாக இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி பீட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்டிஃப் பீக்ஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா பிளாண்டி உங்களுக்கு ஃபஜ்ஜியாக இருக்காது. ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ நம்ம இது கூட பொடி பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் சுகர் பொடி பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டும் பட்டரும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரும் சாக்லேட்டும் கம்ப்ளீட்டாக கூலாகட்டும். இப்போது இந்த முட்டையும் சுகர் மிக்சரில் நம்ம 1/2 டீஸ்பூன் வனிலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வனிலா எசன்ஸ் கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரும் நல்லா கூல் சாக்லேட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1 கப் மைதா ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ லம்ப்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் ஒரு கேக் ட்ரேயை இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பிளாண்டி மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆட் பண்ண உடனே கொஞ்சம் 2 வாட்டி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ள நம்ம ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக் ட்ரேயை வச்சுக்கலாம். நம்ம இப்போ இது 30 to 40 மினிட்ஸ் பேக் ஆனால் போதும். ஒரு பிளேட் கவர் பண்ணிவிட்டு ஒரு வெயிட்டை மேலே வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஒயிட் சாக்லேட் சங்க்ஸை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருந்தால் சீக்கிரம் கருகிடும் ஒயிட் சாக்லேட்ஸ். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண அப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பிளாண்டி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் க்ரம்ஸ் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 30 to 35 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா ஆற விடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டீமோல்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஆறின அப்புறம் டீமோல்ட் பண்ணி கட் பண்ணியாச்சு. நமக்கு சூப்பரான பிளாண்டி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.